Hi friends, நான் உங்க சிஆர் அன்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. என்னடா இது இன்னைக்கு ஏதோ யூனிக்கான பேக்ரவுண்ட் நல்லா வந்து சன்லைட்ல பளபளன்னு இருக்கானு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல. ஆகஸ்ட் 15, 16, 17, 18 ஒரு லாங் வீக்கெண்ட் வருது. சோ அந்த வீக்கெண்டுக்கு ஒரு புதுசா ஒரு பைக் ட்ரிப் மாதிரி போலாம் 4 நாள். அதாவது பெங்களூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் த்ரூ இந்த மைசூர் இந்த மசனகுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைல்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா கவர் பண்ணலாம் 4 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ அது ஜஸ்ட் ஒரு பிளாக் எடுத்து போடலாம், கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்டாக இருக்கும் நம்ம வீடியோவில். ஏன்னா ரொம்ப எஜுகேஷனல் கண்டென்ட்டாக போட்டுருக்கோம். சரி ஓகே, கொஞ்சம் வந்து ஆஃப் கண்டென்ட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பரவாயில்ல, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. இப்பதான் வந்து இந்த எல்லா கேமராவையும் நான் ட்ரை பண்ணி தான் எடுப்பேன். இன்னைக்கு அதுக்காகவே ஒரு கேமரா மேன் மாதிரி ஹையர் பண்ணிருக்கேன். ஹாய் பாலாஜி. ஒன்றும் இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஸ்டோரி சொல்றேன், இவர் எப்படி பெங்களூர் வந்தாருன்னு. பட் நான் ஒரு சின்னதா சொல்றேன். நானும் அவரும் வந்து பார்த்தோன்னா ஆர்டிகல் ஷிப்ல ஒன்னா தான் டிராவல் பண்ணோம். அவர் வந்து என்னோட சீனியரு. இப்போ நான் வந்து பிகேஎஃப்ல ஆர்டிகல் ஷிப்னா பிகேஎஃப்ல இருந்து நான் முடிச்சுட்டு, அதாவது குவாலிஃபை ஆகிட்டு முடிச்சுட்டு நான் பெங்களூருக்கு ஜாபுக்கு வந்தேன். அவரும் கரெக்டாக அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பிகேஎஃப்ல இருந்து முடிச்சுட்டு சென்னை பேஸ்டு இஒய், அதாவது பிக் 4 இஒய் தான் போனாரு. பட் அவரோட லக்கு நான் இருக்கிற ஊருக்கே அவரோட கிளைண்ட் பிளேஸ் இருக்குது. அதனால அவரு இங்க வந்துட்டாரு. ஸோ நாங்க ஒன்னா அப்படியே வந்து இங்க மீட் பண்ணிக்கிட்டோம். இது வந்து எப்படிதான் கோஇன்சிடென்ஸ்னே தெரியல. பட் ஓகே, நல்லா ஃபன்னா இருக்கும் போது வாங்க நம்ம போவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்மளோட வண்டி. ஆக்சுவலி நீங்க என்ன இன்ஸ்டால ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும், நான் வந்து குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் ஒரு புது வண்டி வாங்கினா ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் 350. ஸோ இந்த வண்டியில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போறோம். இன்னைக்கு டே 1 ஆகஸ்ட் 15. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம எங்க கவர் பண்ண போறோம்னா மைசூர். ஸோ மைசூர் போயிட்டு மைசூர் பேலஸ் பிளஸ் அங்கே நிறைய கோவில்லாம் இருக்கும். அந்த மைசூர் சிட்டி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இன்னைக்கு. அதுதான் வந்து டே 1ஓட பிளான். வாங்க நம்ம போலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம மைசூர் வந்தாச்சு. இப்போ மைசூர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது A to B கிட்ட நிற்கிறோம். சரி, இங்கே வந்து பார்த்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலஸ் போகலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு. அதாவது 7 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10, ஒரு 3 ஹவர்ஸில் போட்டு அடித்து நம்ம வந்தாச்சு. ஸோ சம்மர் ரைடு இல்லை. எஸ், இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம், சாப்பிட்டுட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பேலஸ் வந்தாச்சு. ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸோ வெளியே இருந்து பார்த்தோம், ரொம்பவே சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. நம்ம வாங்க உள்ளார போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கமான். ஆக்சுவலாக பார்க்கிங்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப நிறையா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ பார்க்கிங்கில் எந்த வித பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்க கவுண்டரில் போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போய் பார்ப்போம். ரொம்ப அப்படியே பழமை மாறாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக பெயிண்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பாருங்க, அதே தூர் பிடிச்ச பெயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏரியா வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த எண்டு உங்களுக்கு தெரியுது, அந்த எண்டு வரைக்கும் பேலஸோட ஏரியா தான். ஸோ கார்டனிங்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ஆகஸ்ட் 15, 16 இந்த லாங் வீக்கெண்ட்ன்றதுனால ரொம்பவே கூட்டமாக இருக்காங்க. பாருங்களேன், நீங்கள் எந்த கவுண்டரில் நின்று எடுத்தாலும் இந்த பேலஸ் டிக்கெட்டு இல்லை பார்க்கிங் டிக்கெட்டு எங்கே எடுத்தாலும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. பட் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் லாங் வீக்கெண்ட் பிளான் பண்ணும்போது. பட் இருந்தாலும் ஓகே, பீப்புளோட சில பேர் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, கும்பலோட கும்பலாக. எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். நல்லா இங்கே பாருங்க, ஹெல்த் கேர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எய்டு மாதிரி. ஸோ ஹெல்த் இஷ்யூ ஏதாச்சும் வந்தோன்னா இங்கே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நம்மளுக்கு உள்ளார ஸ்லிப்பர்ஸ்லாம் அலோடு இல்லை. ஸோ எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இங்கே நீங்கள் கவுண்டரில் உங்கள் ஸ்லிப்பரு பேக்லாம் வச்சுட்டு எம்டியாக தான் நீங்கள் உள்ளார போகணும். ஸோ வாங்க. பார்த்தீங்கன்னா பெருசாக ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் எதுவுமே இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் டார்க்காகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஆம்பியன்ஸ் இன்னுமே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்.
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லில் கட்டிக்கிறாங்க. கருங்கல் மார்பிள்ஸ்ன்னு நினைக்கிறேன். மெயினாக சிமெண்ட்டு ஸ்டீல் யூஸ் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த குவாலிட்டியோட எந்த விதமான விரிசல் எதுவுமே இல்லாமல் அப்படியே அதே ஃபினிஷிங் இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் அப்படியே எல்லாமே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்கு. ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோ கலர் லைட்டிங் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்க்கும்போது நம்ம ஏதோ பொன்னியின் செல்வன் பேலஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்பவே ரிச்சாக இருக்குது. இங்கே பாருங்களா எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எவ்வளோ கோட்டி அடைஞ்சிருக்காங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேலஸை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. மோஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்திருப்பேன், அது உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12. நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி டெம்பிள். ஸோ இங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவலு. அங்கே அந்த டெம்பிளை பார்த்துட்டு அங்கே ஒரு ஜஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லன்ச் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ உங்களுக்கு இந்த மைசூர் பேலஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து வேண்டிக்கிட்டே ஐயோ மழை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட்டு ஒரு வாரம் வந்து ஃபுல்லாக மழை. பட் ஓகே, இன்னைக்கு வெயில் அடிச்சது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வெயில் பரவாயில்லன்னு இருந்தது. ஏன்னா மழையில் இருந்தேன்னா நம்மளால ஒழுங்காக வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எஸ், நம்ம இப்போ பைக் பார்க்கிங் லாட்டுக்கு போகிறோம். நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு நைட்டு 7 to 8 வந்து லைட் ஷோ இருக்குது. ஃபுல்லாக இந்த ஃபுல் பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டன் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ளோ பண்ணுவாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், பட் நேரில் பார்த்ததில்லை. ஸோ இன்றைக்கி அதை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. நம்மளோட பிளான் கரெக்டாக போச்சுன்னா எல்லாமே முடிச்சுட்டு, அந்த டெம்பிள் எல்லாமே முடிச்சுட்டு கொஞ்சம் மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு, மைசூர் மார்க்கெட் அந்த நைட் மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம 7 to 8 இங்கே வருவோம். முடிஞ்சனா நான் அதை வந்து கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், ட்ரை பண்ணுறேன். மைசூர் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். பட் வந்து மதியான டைமில் கோயில் மூடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து அண்டர்கோட் அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு அக்வாரியம்க்கு நம்ம வந்துருக்கோம். வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
நம்ம லஞ்ச் முடிச்சாச்சு மைசூரில். சிசிடியில் லஞ்ச் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ hour ட்ராவல் பண்ணி, அதாவது வந்து ஹில் ட்ராவல். ஸோ மலை மேலே நல்ல வியூலாம் நம்ம பார்த்துட்டு இப்போ சாமுண்டேஸ்வரி டெம்பிளில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மைசூருமே தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வியூ ஃபோனில் எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ இப்போ வாங்க நம்ம டெம்பிள்குள்ளார போகலாம். கோயில்கிட்ட வந்தாச்சு. இது மலைக்கு மேலே இருந்தாலும் இங்கே இவ்வளோ பெரிய கோயிலான்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதே மாதிரி நிறைய கடை இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது பாத்ரூம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அழகாக வந்து நம்ம இங்கே வந்துட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. கூட்டமும் நிறையா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்காது. நல்லா இருக்கு. நம்ம உள்ளார போய் கைஸ், சாமுண்டேரி ஹில் வியூ பாயிண்ட்டு முடிச்சுட்டு ஆக்சுவலாக மைசூர் போகலான்னு பார்த்தோம். மைசூரில் போய்ட்டு அங்கே ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போகிற வழியில் வந்து சாண்ட் மியூசியம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக ரிவ்யூவும் பார்த்தோம். நிறைய பேர் நல்லாவே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சரி வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சாமுண்டி ஹில் ஸ்டேஷனை முடிச்சுட்டு டைரக்டா இப்போ நம்ம ஒரு டாம்ல இருக்கோம். அதாவது இந்த டாமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிளே ஸ்டோர்ல ஹாஸ்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ல நாங்க வந்து கண்டுபிடிச்சோம். பெர் நைட் வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு ஒரு 800 அரௌண்ட் அந்த பிரைஸ் வந்ததுனால கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 78 லைட் ஷோ இருக்கு. அதே மைசூர் பேலஸ் பட் லைட் ஷோ. ஸோ கோல்டன் கலர் வந்து மின்ன போது நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ இது இன்னைக்கு நைட்டுக்கான ஸ்டே. இன்னைக்கு நைட்டுக்கான ஸ்டே. நாளைக்கு ஏர்லி மார்னிங் மறுபடியும் கிளம்பி நாளைக்கு ட்ரிப் ஆரம்பிக்க போறோம். நாளைக்கு டேரக்டா நம்ம எங்க போறோம்னா பந்திப்பூர். ஸோ அது நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நைட்டு ஸ்டேக்கான இது இந்த டாம்ல.